ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கரும்பு முருங்கை இருக்குங்க, அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய்லாம் இப்போ தான் கலர் கலராக வர ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்காங்க. சிவப்பு வெண்டை கொஞ்சம் இருக்குங்க, அதை எடுத்துக்கலாம். காராமணி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய காய்கள் கிடைக்கும் கொத்து கொத்தா. பார்க்கவே இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, கொத்து கொத்தா காய்க்கிற கொத்தவரங்காய் இருக்குங்க, அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோவக்காய்லாம் இருக்குங்க, உருட்டு கோவக்காய், நீட்ட கோவக்காய், வரி கோவக்காய், அதெல்லாம் எடுத்துக்கலாம். இவ்வளோ கோவக்காய் இன்னைக்கு கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் கீரைகள்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குங்க, அரைக்கீரை இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்டுக்கீரை இருக்குங்க, அதையும் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் தானாக வந்த கீரைகள் தாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள். ஒரு கட்டு போல் கிடச்சிருக்காங்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லாம் அறுவடை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி நீங்கள் என்ன அறுவடை பண்ணுறீங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எல்லாரோட அறுவடையும் தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.